வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். உங்களுக்கு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சும்மா கொஞ்சம் ஒரு வாசனைக்காக வேண்டி சோம்பு இதை போட்டுட்டு 2 பத்தை அளவுக்கு தேங்காய் பத்தை இதை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கிடணும். ஒரு குடலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கிட்ட வரும். 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக கூட வரும் ஒரு குடலுங்கிறது. அதுக்கு வந்து இந்த ஸ்பூன் கணக்குன்னா 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மசாலாத்தூள், வீட்டு மசாலாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடணும். 3 ஸ்பூன் சின்ன கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அதில் வந்து பெசரிக்கலாம். பெசரிக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த சீரகம் தேங்காய் எல்லாம் அதெல்லாம் வந்து அதில் அப்படியே வச்சு போட வேண்டியதான். நல்லா அந்த ஜாரையும் கழுவி ஊற்றி நல்லா தண்ணி அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி திட்டம் தெரியும் எவ்வளவு ஊற்றுறோம் என்ன ஏதுன்ட்டு. அதுக்காக இந்த ஜாரெல்லாம் கழுவி எப்போயுமே ஊர்லெலாம் எங்கள் ஆச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மி கழுவுன தண்ணி அம்மி வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றினா தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும்னு அப்போ எங்கள் ஆச்சி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரோம்ல, அதுக்காக நான் என்ன செய்வேன்னா எந்த குழம்புக்கு வச்சு அரைச்சாலும் ஜாரை வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஊற்றுவேன். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த இதனால நான் அப்படி அரைச்சி கழுவி நல்லா ஊற்றுவேன். செஞ்சு பாருங்கள் நீங்களும். அந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட்டு தெரியுதா, வித்தியாசமாக தெரியுதான்ட்டு. நான் எங்கள் ஆச்சி சொன்னாங்கங்கிறக்கா, ஏன்னா வயசானவங்களுக்குலாம் ரொம்ப அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க சொன்னதை 1, 2 எப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் செய்கிற மெத்தடில் நான் சிம்பிளாக தான், வேறு எதுவும் பட்டை லவங்கம் அந்த ஒரு மாதிரி வாசனை பொருளெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இதே மாதிரி இப்படி தான் அவ்வளோதான் சிம்பிளாக போடுவேன். இஞ்சி பூண்டு விழுது போட மாட்டேன், பட்டை லவங்கம் போட மாட்டேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் செஞ்சிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வாசனை பொருளெல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு இப்போ நான் செஞ்சுருக்கிற மாதிரி வாசனை பொருள் இல்லாமல் நான் சொன்னது மாதிரியே சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்குங்கிறத வச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்படி போட்டுட்டு எல்லாம் போட்டு கிளறி வச்சுட்டு தண்ணி வந்து இந்த பாருங்கள் குடல் முங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கிறதுக்கும் இந்த குடலில் அலசின தண்ணிக்கும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும். இதை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்ருவோம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே சாம்பார் வச்சாலும் சரி, புளிக்குழம்பு எதுனாலும் குக்கரில் வைக்கிறது வச்சாலே நான் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு உடனே நான் வந்து வெயிட்டு போட்டுருவேன். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில். அது குடல் வந்து வேகிறத பொறுத்து இருக்குது. ஒரு ரொம்ப ஒரு குடலுக்கு ஆடாக இருந்துச்சுன்னா குடல் வந்து வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். நல்ல சின்ன ஆட்டு குடலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். நாம் அதனால் ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். கூட வெந்துட்டால் கூட ஒன்றும் இருக்குல்ல. இப்போ கறிகள்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு விசில் வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி நொசன்னு இதுவான மாதிரி ஆகும். இது அந்த மாதிரிலாம் இருக்காது. எவ்வளோ தூரத்துக்கு வேகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 5 விசில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துப்போம். அப்போ நான் எப்போவுமே அப்படி தான் குடல்லாம் எடுத்தோம்னா இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வச்சுட்டு 5 விசில் வச்சு இறக்கி வைப்பேன். கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம். 5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தம் அடங்கின உடனே திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து தண்ணி கொறுத்துக்கிட்டே தான் வரும். நம்ம உப்பு எல்லாம் வேற போட்டிருக்கோமா. அதை இறக்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அந்த தண்ணி இந்த அளவுக்கு ஆள் நிறையா இருக்காங்க, நம்ம தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னாலும் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் வற்ற வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் வற்ற வச்சு நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு வர்ற மாதிரி வைக்கணும். நம்ம தாளித்து ஊற்றிடலாம். எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றினா போதும் இந்த அளவுக்கு.
ஸ்பூன் கணக்குன்னா ஒரு 3 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து குடலுக்கெல்லாம் வந்து கொழுப்பு வேறு நம்ம போடுறோம்ல, அதனால எண்ணெய் வந்து இதுக்கெல்லாம் நிறையா ஊற்றக்கூடாது. நம்ம போடுற வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டாலே போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம சும்மா சாதாரணமாக குழம்புங்களுக்கு தாளிப்போம்ல, அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் கலந்து போடலாம். நான் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை வந்து பிச்சு வச்சுருக்கேன் 2ஆக. முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் வாசனை இல்லாமல் இருக்கும். 2ஆக அப்படி பிச்சு போட்டு வச்சோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கவும் செய்யும், டேஸ்ட்டும் கொடுக்கும். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் வதங்க நேரம் ஆகும். இது கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது, நீங்கள் வைக்கிறதுக்கு நான் வைக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இல்லை டேஸ்ட்டு ஒன்று போல் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வதங்கின உடனே இந்த குழம்பு வைக்கணும். இந்த சட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டி இருக்கும்ல, அதை வந்து இந்த குழம்பு அப்படி அதில் ஊற்றி அதை வச்சு அப்படி ஊற்றிட்டோம்னா அந்த எண்ணெயில் சட்டியில் உள்ள எண்ணெயெல்லாம் குழம்புல படுற மாதிரி போயிடும். அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போயிடும் சட்டியில், அதுக்காக தான் அப்படியே ஊற்றிடுறது. உங்களுக்கு தண்ணி இருக்கிறதுனால குழம்பு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வற்றட்டும் பாருங்கள், வற்றி கீழே இறக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வற்றட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வந்து நல்லா கொலன்னு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இது வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்காக, மத்தியானம் சாப்பாட்டுக்காக நான் செஞ்சுருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி வச்சதில் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா காலையில் இட்லிக்கு வச்சுக்குவேன். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.